கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. ஆக்சுவலாக நான் இந்த வாரம் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இந்த இந்தியாவுடைய மிக சிறந்த தலை சிறந்த ஒரு பாடகியை பற்றி. இன்ஃபேக்ட் அவங்க பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்கள், கடந்து வந்த பாதை, துக்கம்லாம் நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட இப்போ இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் அதை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச ஆரம்பித்தேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு பாடகி 14,000 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. கின்னஸ் ரெக்கார்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ லாங்குவேஜில் பாடியிருக்காங்க. ஆனால் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயம் ரொம்ப வேதனையாகவும் இருந்தது. யாருன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. லதா மங்கேஷ்கருடைய சிஸ்டரான ஆஷா போஸ்லே பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட இங்கே பேச போகிறேன். லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். அதாவது அவங்களுக்கு அப்புறம் 3 தங்கைகளும் ஒரு பிரதரும் அவங்களுக்கு இருக்குது. அதில் லதா மங்கேஷ்கரும் ஆஷா போஸ்லேயும் தான் ரொம்ப பாப்புலர். அவங்களுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களும் நிறைய பாடியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் பாடின பாடல்கள் தான் ரொம்ப அதிகம். இவங்களோட அப்பா அந்த காலகட்டத்தில் ஒரு சினிமா தேட்டர்லாம் கூட வச்சுருந்துருக்காரு. சின்ன பிள்ளைங்கள அவங்க இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் பண கஷ்டம் வருது, கூடவே கொஞ்சம் குடிப்பழக்கமும் இருந்தது அவங்க அப்பாவுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா வெறும் லதா மங்கேஷ்கரை மட்டும்தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் ஆஷா போஸ்லே ஒரு நாள் அவங்க அக்காவோட நல்ல சண்டை போட்டுட்டு நானும் வருவேன், நானும் கூட பள்ளிக்கூடத்துக்கு வருவேன்னு சொல்லி பிடிவாதமாக போகிறாங்க. லதா மங்கேஷ்கர் கோச்சிக்கிட்டே சொல்கிறாங்க, இதை பாரு, உன்னால் அப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டு என்னையும் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன், உன்னை மன்னிக்கவே மாட்டேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி திட்டிக்கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் அதே மாதிரி அந்த டீச்சர் கோச்சிக்கிறாங்க. நல்லா இருக்கே, ஒரே ஒரு பேமெண்ட்டு கொடுத்துட்டு அக்காவும் தங்கச்சி 2 பேரும் கிளாஸில் உட்கார வைக்கலாம், போங்கடி வெளியே அப்படின்ட்டு குச்சியால் அடிச்சிடுறாங்க. அப்படி அடித்த உடனே வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்த லதா மங்கேஷ்கரை பார்த்து அவங்க அப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம், ஒரே சம்பளத்தில், அதாவது ஒரே ஃபீஸில் 2 பேரும் படிக்க வந்தீங்களான்னு சொல்லி எங்களை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி அடிச்சுட்டாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி லதா மங்கேஷ்கர் சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னு அவங்க அப்பாவுக்கு வந்தது பாருங்கள் கோவம். இனிமேல் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நீங்கள் 2 பேரும் கால் வைக்க வேண்டாம்னு சொல்லி படிப்பை நிறுத்திடுறாரு. இனிமேல் வீட்டில் இருந்தே படிங்க போதும். ஆக்சுவலாக பாருங்களேன், ஸ்டடி ஃப்ரம் ஹோமுங்கிறது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. ஹைதராபாடில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சினிமா ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஸ்டடி ஃப்ரம் ஹோம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் கரெக்ட் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதோ கோவிட் காலகட்டத்தில் ஸ்டடி ஃப்ரம் ஹோம்னு வந்தது. பட் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும், 4 குழந்தைங்களோட பழகணும், 4 குழந்தைங்களோட பகிர்ந்துக்கணும், சண்டை போட்டுக்கணும், போட்டி போடணும். அப்போ தானே ஒரு நல்ல ஹெல்த்தியாக அந்த குழந்தை வளர முடியும். எனிஹவ், இந்த கதைக்கு வருவோம். இந்த ஸ்கூல் விட்டு போயிட்டதுனால லதா மங்கேஷ்கருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் ஆஷா போஸ்லே மேல். சரி, ஆஷா போஸ்லே அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் ஏன் வித்தியாசமான பேர்? அவங்களும் ஆஷா மங்கேஷ்கராக தானே இருக்கணும். அப்படின்னா அப்படி இல்லை. 10 வயசுலேயே பாட சந்தர்ப்பம் கிடைக்கிது ஆஷா போஸ்லேக்கு. அவங்க அப்போவே ஒரு மராட்டி படத்தில் பாடுறாங்க. நிறைய பாடல்கள் சின்ன வயசுலேயே பாடுறாங்க. ஆனால் 16 வயசு இருக்கும்போது ஆல்ரெடி லதா மங்கேஷ்கர் ரொம்ப பாப்புலர் ஆகிடுறாங்க. நிறைய பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க கூட இருந்தவர் சில பேர் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இல்லை இல்லை அவங்களுடைய எடுபடி, அவங்களுக்கு சுடு தண்ணியெல்லாம் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகிற பையன்தான் அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் அந்த போஸ்லேங்கிற அந்த ஆளை ஆஷா போஸ்லே லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்ச உடனேயே லதா மங்கேஷ்கர் ஆஷா போஸ்லே கூப்பிட்டு, என்ன பைத்தியமாடி உனக்கு, இந்த ஆள் உன்னை விட 17 வயசு பெரியவன், அண்ட் இஸ் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, சொத்து கிடையாது, பெரிய சொந்தம் கிடையாது. இன்றைக்கி நம்ம நல்லபடியாக வந்துட்ருக்கோம், நமக்கு கீழே இன்னும் 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்குது, ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது, நம்ம அப்பா உயிரோடு இல்லை, நீ இந்த மாதிரி நேரத்தில் இந்த முடிவு எடுக்கலாமா? வேண்டவே வேண்டாம், உனக்கு என்ன வயசு, 16 வயசு தானே, இப்போ தானே நல்லா வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ண, நல்ல மாப்பிள்ளையே அமையும், நீ கவலையே படாத, உன்னை ராஜா மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க, எவ்வளவோ புத்திமதி சொல்கிறாங்க. ஆனால் காதல் ஒன்று ஏற்பட்டுட்டா எப்பேற்பட்ட நல்ல புத்திமதியும் அந்த சமயத்தில் காதலை ஏறவே ஏறாது. சரின்னு தலையாட்டிட்டு சொல்லாமல் கொள்ளாமல்
16 வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. 19-20 வயசுக்குள்ளேயே லைனாக 3 குழந்தைங்களையும் பெற்றுக்கிறாங்க. இது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் ஒரு அதிர்ச்சியும் கொடுக்குது. லதா மங்கேஷ்கரால் அவங்க தங்கச்சியை மன்னிக்கவே முடியல. இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் எடுத்து நான் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாலே என் தங்கச்சி, இவ்வளோ அவமானப்படுத்திட்டாலேன்னு அவங்களால வந்து ஸ்டூடியோவில் யாரையுமே வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியல. அப்படியே கூனி குறுகி போயிடுறாங்க. உள்ளுக்குள்ளேயே அதை அப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி, ஏன்னா எல்லோரும் எங்கே போனாலும் அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். அவங்க வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அந்த கணபத ராவ் அவங்கள வந்து மனைவியாக தாலி கட்டி ஏற்றுக்கிட்டாலும் லைனாக அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. ஆனால் கூடவே அவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 6 பாடல் 8 பாடல்னு பாட வைக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் 6 பாடல்கள் பாடணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ மாதிரி ட்ராக்ஸ் கிடையாது, இப்போ மாதிரியான ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 4வது பாடல் வரும்போதே தொண்டை வந்து விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். காத்தால் இருந்த அந்த இனிமை வந்து ஈவினிங்கில் இருக்காது. ஆனால் பயங்கரமாக அவங்கள வந்து அவர் கொடுமைப்படுத்துவார். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், எஸ்பிபி சார் வந்து ஒரே நாளில் 10 பாடல் கூட பாடியிருக்காரு. அது நானே ஆச்சரியமாக கேட்டிருக்கேன், எப்படி முடியுது எஸ்பிபி உங்களால், எப்படி இப்படி பாடுறீங்க அப்படின்னு. அதம்மா ஓரளவுக்கு இப்போ ட்ராக்ஸ் வந்துட்டதுனால முடியுதுமா, ட்ராக் இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களை வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே இவர் அந்த பணத்திலேருந்து நல்லா குடிச்சிட்டு இவர் நல்ல சொகுசாக வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஈவினிங் எல்லாம் போயிடுவார் தண்ணி அடிக்க. இவங்க நைட்டெல்லாம் பாடி ராத்திரி 1:30-2 மணிக்கு வீட்டுக்கு டயர்டாக வந்தால், ஏண்டி லேட்டு, யார் கூட போயிருந்த, என்ன அந்த அங்கே இருக்க அந்த மியூசிக் டைரக்டரோட செட் ஆகிடுச்சா உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் அடித்து துன்புறுத்தி அதுக்கப்புறமா உடல் உறவு வச்சுக்கிட்டு இப்படி நிறைய அவங்கள வந்து அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு வெளியில் சொல்லவும் முடியல. அடுத்த நாள் மூஞ்செல்லாம் வீங்கி அவங்க வந்து ஸ்டூடியோவுக்கு போகணும். கண்ணில் சில சமயம் வந்து ரொம்ப அடிப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த பாடல் வரிகள்லாம் வந்து கண்ணில் சரியாகவே தெரியாது. கண்ணாடி போட்டு மறைச்சிக்கிட்டு போவாங்க. உடனே அங்கே இருக்கிற ஜனங்க பற்றியா கொஞ்சம் பாடி முன்னுக்கு வரல, உடனே பெரிய மகாராணி மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வரா அப்படின்னு எல்லோரும் கிண்டல் வேறு பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவங்க கண்ணில் பட்ட அடியை மறைக்க தான் கூலிங் கிளாஸ் போட்டு வந்தாங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்து ஒரு டைம் வரும்போது இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாது, இப்போ நான் சுதந்திரமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லா பணத்தையும் அவர் தான் வாங்கிட்டுருக்காரு, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தைரியமாக அவங்க அடி எடுத்து வச்சு ஒரு வக்கீலை பார்த்து டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அவர் நிறைய முயற்சி பண்ணுறாரு. இந்த அம்மாவை வந்து இதோட தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கணபத் ராவ் போஸ்லேங்கிறவர் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஆஷா போஸ்லே விடுறதே இல்லை, பிடிவாதமாக இருந்து அவங்க டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் வீட்டில் வந்து கால் வைக்காத அப்படின்னு சொல்லி 3 குழந்தை பிறந்து கூட வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட இவங்களை எட்டி பார்க்குறதே இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் அவங்க எடுத்த ஒரு துணிச்சலான முடிவுக்கு குடும்பமும் ஹெல்ப் பண்ணுது, லதா மங்கேஷ்கரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் தான் ஆடாட்டாலும் தன் சதை ஆடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டர் தானே. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ண இவங்க அவரை விட்டு பிரிஞ்சு டிவோர்ஸும் வாங்கிட்டு வீடு வந்து சேர்றாங்க. ஒவ்வொரு ஸ்டூடியோவாக ஏறி இறங்குறாங்க. அப்போ நிறைய மியூசிக் டைரக்டர் போய் பார்க்குறாங்க. எனக்கு முதல்ல வந்து எப்படியாவது எனக்கு பாட்டு வேணும்னா அவங்களுக்கு வெறும் கோரஸ் தான் கிடைக்கிது. பின்னாடி லலலலலா அஹஹஹான்னு பாடுவாங்க, அந்த மாதிரியான கோரஸ் தான் கிடைக்கிதே தவிர தனிப்பட்ட பாடலே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படியோ மொட்டி மோதி ஒவ்வொருத்தரையாக பார்த்து அப்போ அதில் ஒரு வாத்தியார் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் வந்து கர்நாடிக் மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் வந்து இந்த ஃப்யூஷன் மியூசிக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிந்தி பாடல்கள், அந்த மாதிரிலாம் என்டர்டெயின்மெண்ட் பாடலெலாம் வந்து பாடுறதுக்கு தெரிஞ்சுக்கோ, வெறும் கர்நாடிக் மட்டுமே இருந்ததுன்னா வந்து உனக்கு சினிமாவில் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி இவங்க அதையும் கற்றுக்குறாங்க. இப்படியே கற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. அவங்க போகிறவங்ககிட்டலாம் இதான் கெஞ்சுவாங்களாம், ஐயா எனக்கு ஒரே ஒரு பாட்டு கொடுங்க, எனக்காக இல்லை, என்னுடைய குழந்தைங்கள நான் காப்பாற்றணும், என் குழந்தைங்கள நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடிப்பிச்ச மாதிரி ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் கெஞ்சிருக்காங்க. ஆஷா போஸ்லேயுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதராக வந்தது வந்து ஓபி நய்யர் அவர்கள். ஓபி நய்யர் அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு சீனியர் மியூசிக் டைரக்டர். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்களும் இருந்தது, மிகவும் வயதானவரும் கூட. அவர் தான் வந்து ஆஷா போஸ்லேக்கு மிகப்பெரிய பிரேக்கும் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த அந்த பாடல்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதாவது அவங்க பாடின ஒவ்வொரு பாடலும் அவருடைய மியூசிக் டைரக்ஷனில் அதாவது பெரிய பெரிய படங்களாக மாறுது. இந்த சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது. இந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் ஆஷா போஸ்லே வந்து ஓபி நய்யரை காதலிக்கிறதா வந்து வதந்திகள் நிறைய பரவுது. இப்போ லதா மங்கேஷ்கருக்கு கோபம் பயங்கரமாக வந்துடுது.
போனால் போதும் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்தா மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிக்கிறியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்க வேறு இருக்குது. முதல்ல என்னென்னா ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மை லவ் பண்ணி அவன் பின்னாடி ஓடினேன். இப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்கிறான், அவனை போய் லவ் பண்ணுறேங்கிற பைத்தியங்கீத்தம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கும்போது மறுபடியும் சொல்லாமல் கொள்ளாமல் பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு தன் குழந்தைங்களையும் எடுத்துக்கிட்டு தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அந்த ஓபி நய்யர் அவர்களோட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆகிடுறாங்க ஆஷா போன்ஸ்லே. அந்த காலகட்டத்தில் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இப்போனா தடிக்கு விழுந்தாலே எங்கே பார்த்தாலும் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப சாதாரணமாகி போச்சு. அதுவும் பாம்பே பற்றி சொல்லணுன்னா கேட்கவே வேண்டாம். பட் ஆஷா போஸ்லே இந்த தப்பை பண்ண உடனே லதாவால் வந்து தாங்கிக்கவே முடியல. லதா மங்கேஷ்கர், இனிமேல் முகத்தில் கூட முழிக்காத, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னாலே இந்த குடும்பப்பட்ட அவமானமும் கேலி கூத்தும் போதும்னு சொல்லிவிட்டு அவங்கள கம்ப்ளீட்டாக பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் அவங்க வந்து ஓபி நய்யர் அவர்களோட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. 14 இயர்ஸ் ரொம்ப லாங் பீரியட் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா ஓபி நய்யரும் வந்து அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த அம்மா பிடிவாதமாக, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் டைவர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன், எனக்கு குழந்தைங்க இருக்குது, நாளைக்கு அவங்களுக்கெல்லாம் மரியாதையாக கல்யாணம் நடக்கணும், அதனால் நான் எக்காரத்தை கொண்டு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிடுறாங்க. அவரும் சரின்னு சொல்லி இதை பெருசாக ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுடுறாரு. ஏன்னா எப்போ ஒய்ஃப் வந்து கண்டுக்கலையோ, நீ நீ பாட்டுக்கு எங்கே வேணாலும் இரு, ஆனால் பேருக்கு புருஷனாக என் கூட வாழ்ந்துக்கிட்டுருன்னு சொல்லிடுறாங்க அப்படின்ன உடனே அது அவருக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சு போகுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அதாவது 14 வருஷத்துக்கு அப்புறம், தன் பிள்ளைங்கள்லாம் பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லை பொண்ணு எடுக்கணும் அப்படின்னும் போது அவருக்கு வந்து தான் செஞ்ச தப்பு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆஷா போஸ்லேட்டேருந்து விலக ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் போதும், நான் உன்னோட வந்து நான் வாழ முடியாது, இதை 4 பேருக்கு முன்னாடி கேலி கூத்தாயிடும், வீட்டுக்கு மருமகன் வரப்போகிறா, வீட்டுக்கு மருமகன் வரப்போகிறான், இந்த மாதிரி நேரத்தில் நான் உன் கூட இருக்கிறது தெரிஞ்சால் தப்பாயிடும்னு சொல்லிவிட்டு பிரிய ஆரம்பிக்கிறாரு. இதனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய தகராறு வருது. அடுத்த நாள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையில் ஓபி நய்யர் ஆஷா போஸ்லேயுடைய பொண்ணை கை நீட்டி பலார்னு அடிச்சிடுறாரு. இதை வந்து அவங்களால தாங்கவே முடியல. என்ன இருந்தாலும் நீ வந்து அப்பம் கிடையாது, நீ எப்படி என் பொண்ணை கை நீட்டி அடிக்கலான்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு தகராறு வந்து அன்றைக்கி கோச்சிக்கிட்டு ஓபி நய்யர் பொட்டி எடுத்துகிட்டு வெளியே போனவர் தான். அப்புறம் திரும்பவே இல்லை. ஆஷா போஸ்லேயும் நல்லது தான் விடு, இதுக்கு மேலே என்ன, எனக்கு இனிமேல் நான் என் பாடலையே கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல்கள் மட்டுமே இனிமேல் தன் வாழ்க்கைக்கு தனக்கு துணைன்னு சொல்லி அவங்க ஆரம்பித்து ரொம்ப பிஸியாக பாடிட்டு போகிறாங்க. அந்த 3 குழந்தைங்களோட அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கவும் அதுங்களை வளர்க்கவும் அவங்க படுற கஷ்டம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். 2வது, அவங்க வந்து பாடல்களை கேட்கணுங்கிறதுக்காக, தனக்கு பாடல் வேணுங்கிறதுக்காக எவ்வளோ அலைஞ்சாலும் அந்த ஒரு டாப் சாங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கதாநாயகியோடைய பாடல் எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்த கீதா தத், ஷம்ஷத் பேகம், லதா மங்கேஷ்கர் இவங்களுக்கு தான் போகுது. இவங்களா பார்த்து இல்லை எனக்கு இந்த பாடல் வேணாம், இந்த சிச்சுவேஷன் பாடல் நான் பாட மாட்டேன். ஏன்னா லதா மங்கேஷ்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இந்த பாடல் நான் பாட மாட்டேன், இப்படிப்பட்ட பாடல் பாட மாட்டேன், இந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு பாட மாட்டேன். அவங்க ரொம்ப சூஸியாக இருந்ததுனால தானே என்னவோ தெரியல, அவங்க நம்பர் 1லேயே இருந்துட்டாங்க. அவங்க எதெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லி விடுறாங்களோ, இல்லை மற்ற கீதா தத் போன்றவர்கள் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரியான பாடல்கள் தான் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பட் இவங்களால் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இவங்க இல்லை. ஏன்னா 3 குழந்தைங்கள வந்து அவங்க சமாளிக்கணும். ஸோ வரதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எந்த கச்சேரி வந்தாலும் எடுத்துக்கிறாங்க, எந்த கல்யாண கச்சேரியாக இருந்தாலும் ஓகேங்கிறாங்க, எந்த மேடை நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஓகேங்கிறாங்க. இப்படியே படிப்படியாக அவங்க வந்து வளர்ந்து கடைசியில் 14,000 பாடல்கள் பாடக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு பாடகியாக வந்து அவங்க முன்னேறுறாங்க. லதா மங்கேஷ்கருக்கே வந்து ஒரு சில இடங்களில் பொறாமை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட நல்ல சாங்ஸ் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எஸ்டி பர்மன் அவர்கள். எஸ்டி பர்மன் அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு வெடிவெள்ளி அவங்க வாழ்க்கையில் வருதுன்னு சொல்லலாம். அவர் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பாடல்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது, அவர் குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டு வைக்க போகிறாங்க ஆஷா போஸ்லேன்னு சொல்லி. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.